All praises and all honor to the ever sweetest name of our Lord and Savior Jesus Christ, and all glory to God the Father, God the Son, and God the Holy Spirit. Amen. எல்லா மேன்மையான துதிகளும் இறைமகன் இயேசுவுக்கு நாம் சமர்ப்பிக்கின்றோம். எல்லா துதிகளும் கனமும் சதா காலம் நித்திய காலம் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக. ஆமென். Praise the Lord and good evening, my dear brothers and sisters in Christ. It's a wonderful privilege and honor and a blessed gift given by God to meet you again in this lockdown meeting as one family, to join, to be along with you to worship God. We greet you all in the name of the Lord and Savior Jesus Christ, and we bless you. We welcome you for this evening lockdown family prayer fellowship on behalf of Deliverance Ministry and Deliverance Prayer House. We greet you in the sweet name of our Lord and Savior Jesus Christ again. Amen. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை யாரும் வாழ்த்தி வரவேற்கிறோம். மாலை பொழுதினிலே இந்த பொது முடக்க கூட்டத்தின் குடும்ப ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து வரவேற்கிறோம். இந்த ஒரு ஆராதனை விடுதலை ஜெப வீட்டில் நடைபெறுகிறது. விடுதலை ஊழியர்கள் சார்பிலே இது நடக்கின்ற இந்த ஒரு நல்ல தருணத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து நம்மோடு இருந்து நம்மை ஒரே குடும்பமாக இணைத்து நாம் வழிபடும்படியாக கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாவதாக. கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். Let's close our eyes and look unto God for a minute. நமது மத்தியிலே இருக்கிற அருமை மகள் வர்ஷா அவர்கள் முன் வந்து ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I request Varsha to come forward and to lead us all in prayer, in the opening prayer for this service. Yes, sir. துதிக்கிறேன் சுவாமி, நன்றி இயேசுப்பா. இந்த அற்புதமான நாளை கொடுத்துக்க நன்றி தகப்பனே. இயேசு சாமி, இந்த வருஷம் ஆரம்பிச்சு இயேசுப்பா இந்நாள் வரைக்கும் எங்களுக்கு பாதுகாத்து வழிநடத்தி எங்களை ஆசீர்வதிச்சு எங்களோட தேவைகளாம் சந்திச்சு எங்களை பத்திரமா பாதுகாத்து கொண்டிருக்கீங்க சுவாமி. அதுக்காக நன்றி இயேசுப்பா. இந்த புது வருஷத்தை காண செய்ததுக்காக நன்றி இயேசு சுவாமி. இயேசுப்பா இந்த மீட்டிங் உங்க கையில படைக்கிறேன் சுவாமி. இயேசுப்பா தொடக்கத்துல இருந்து முடிவு வரை எந்த ஒரு இன்டர்நெட் லேக்கோ கனெக்டிவிட்டி இஷ்யூஸும் இல்லாம பார்த்துக்கொள்ளுங்க இயேசு சுவாமி. இயேசுப்பா நாங்க கேட்க போற பாடல்கள், சாட்சிகள், மெசேஜ் ரீடிங்ஸ் எல்லாத்தையுமே ஆசீர்வதிங்க சுவாமி. எங்களுக்கு எல்லாமே கிளீன் அண்ட் கிளியரா கேட்கணும் இயேசு சுவாமி. பிசாசான என்ன தடைகள் போட்டாலும் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க இயேசு சுவாமி. இயேசுப்பா மீண்டுமாய் இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ற ஒரு குடும்பக்காக ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. பிளஸ் ஆல் த ஃபேமிலிஸ், பிளஸ் ஆல் த நீட்ஸ் இயேசு சுவாமி. இயேசுப்பா எங்களை அநேகரோட பேரோட ரிக்வெஸ்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அநேக பேருக்கு சுகத்தை கொடுத்துருக்கீங்க. அநேக ரிக்வெஸ்ட் ஆன்சர் பண்ணீங்க இயேசு சுவாமி. அக்கா நன்றி தகப்பனே. இயேசுப்பா I pray for all the families, bless them abundantly. இயேசுப்பா உங்க சித்தப்படி யார் யார் இன்னைக்கு இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுமோ அவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அவங்க எல்லாரையும் சீக்கிரம் கூட்டுவாங்க. அவங்களுக்கு இருக்க எல்லா தடைகளையும் தூக்கி போடுங்க இயேசுப்பா. Bless them all abundantly. இயேசு சுவாமி, I give sir's family into hands இயேசுப்பா. Bless them abundantly. I pray for auntie, bless her, bless the family இயேசு சுவாமி. இயேசுப்பா பிசாசானவன் அநேக தடைகள் அந்த குடும்பத்துக்கு போடும் இயேசு சுவாமி. இயேசுப்பா நீங்க அந்த தடைகளை தூக்கி போடுங்க. அந்த குடும்பத்துல சமாதானத்தை இயேசுப்பா அந்த லாக்டவுன்ல இந்த மினிஸ்ட்ரி அற்புதமா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சுவாமி. அதுக்காக நன்றி தகப்பனே. God bless the ministry. அந்த மினிஸ்ட்ரிக்காக நீங்க என்னென்ன பிளான்ஸ் வச்சிருக்கீங்களோ அந்த எல்லாம் தகப்பனே. இயேசுப்பா I pray for all the families, bless them all abundantly இயேசுப்பா. அவங்க சீக்கிரம் இந்த மீட்டிங் கூட்டுவாங்க. Put the right words in sirs and aunties tongue as they talk to us இயேசுப்பா. எங்க கூட பேசுங்க. அநேக காரியங்களை கூட பேசியிருக்கீங்களா, கரெக்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்காக நன்றி இயேசு சுவாமி. God bless the meeting and thank you so much for all the இறைமகன் இயேசுவின் இனிய நாமத்தினாலே ஆமென். In Jesus' precious name we say amen. Let's sing the glorified song to wash our sins, to correct ourselves, to cleanse ourselves, to receive the healing and blessings and cure. இந்த கவியை பாடி தேவனை மையப்படுத்தி நம்மை சுத்திகரித்து கொண்டு கழுவிக்கொண்டு தேவனுடைய பாதத்தண்டையிலே வரங்களையும் வல்லமைகளையும் விடுதலையும்
சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தீர்வையும் பெறும்படியாய் நாம் சேர்ந்து பாடுவோம். There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். Hallelujah. Amen. As we've been cleansed and purified by His blood, as we can receive the more blessings of healing and cure and deliverance and all the best of blessings, let's enter into the service with adoration. Let's sing and glorify God, the precious songs. தேவனுடைய ஒரு இரக்கத்தை பெற்ற நாம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் ஆராதனைக்கு கடந்து செல்வோம். தேவ மகிமைக்கென்று இந்த பாடலை பாடுவோம். விடுதலையும் சுகத்தையும் பலத்தையும் சந்தோஷ சமாதானத்தையும் நம்முடைய எல்லா தீர்வுகளையும் இந்த பாடல் மூலமாக வரங்களாக வல்லமைகளாக நாம் பெற்றுக்கொள்வோம். தமிழ் சாங், known song, let's sing and glorify God. தெரிந்த பாடல், அருமையான பாடல், சேர்ந்து பாடுவோம். உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இயேசு உன் பாதத்தில் காணிக்கை நான் வைக்க ஏதொன்றும் சொந்தம் இல்லை. பாவம் செய்தேன், இரத்தத்தில் சுத்தம் இல்லை. பாவம் செய்தேன், இரத்தத்தில் சுத்தம் இல்லை. கண்களை நான் தந்திருப்பேன், கண்களுக்கோ பார்வையில்லை. கண்களை நான் தந்திருப்பேன், கண்களுக்கோ பார்வையில்லை. இறைவா உன் பாதத்தில் உள்ளத்தை நான் வைப்பேன், உள்ளத்தில் ஞானம் இல்லை. காய்ந்தே போனேன், கண்ணீரும் கண்ணில் இல்லை. காய்ந்தே போனேன், கண்ணீரும் கண்ணில் இல்லை. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில்
ஒன்றும் இல்லை. இயேசு உன் பாதத்தில் காணிக்கை நான் வைக்க ஏதொன்றும் சொந்தம் இல்லை. பாவம் செய்தே இரத்தத்தில் சுத்தம் இல்லை. பாவம் செய்தே இரத்தத்தில் சுத்தம் இல்லை. நெஞ்சுக்குள்ளே வந்து விடு, நிம்மதியை தந்து விடு. நெஞ்சுக்குள்ளே வந்து விடு, நிம்மதியை தந்து விடு. நேசிக்க வந்த என் நெஞ்சத்தை சுத்தம் செய், நெற்றிக்கு மொத்தம் கோடு. நீயே என்னை காணிக்கை பெற்று கோடு. நீயே என்னை காணிக்கை பெற்று கோடு. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இயேசு உன் பாதத்தில் காணிக்கை நான் வைக்க ஏதொன்றும் சொந்தம் இல்லை. பாவம் செய்தே இரத்தத்தில் சுத்தம் இல்லை. பாவம் செய்தே இரத்தத்தில் சுத்தம் இல்லை. Hallelujah. Amen. Glory be to God. The first responsorial psalm reading would be from Psalm 90, verse 1 to 17. Please read and get the God's blessings for you and your family. சங்கீதம் 90 சங்கீதம் 1-17 வசனங்கள் படி எடுத்தவர்கள் தேவமகிமைக்கென்று வாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Lord, you have been our dwelling place in all generations. Before the mountains were brought forth, or ever you had formed the earth and the world. For from everlasting to everlasting, you are God. You return man to dust and say, return, O children of men. For 1,000 years in your sight are but as yesterday when it is past, or as a watch in the night. You sweep them away as with a flood. They are like a dream, like grass there is renewed in their morning. In the morning it flourishes and it renewed. In the evening it fades and withers. For we are brought to an end by your anger. By your breath we are dismayed. You have set our iniquities before you, our secret sins in the light of your presence. For all our days pass away under your breath. We bring our years to an end like a sight. The year of our life are 70, or even by reason of strength 80. Yet their span is but toil and trouble. They are soon gone and we fly away. Who consider the power of your anger and your wrath according to the fear of you? So teach us to number our days that we may get a heart of wisdom. Return, O Lord, how long? Have pity on your servant. Satisfy us in the morning with your steadfast love, that we may rejoice and be glad all our days.
Make us glad for as many days as you have afflicted us, and from as many years as we have seen evil. Let your work be shown to your servant, and your glorious power to their children. Let the favor of the Lord our God be upon us, and establish the work of our hands upon us. Yes, establish the work of our hands. Amen. Glory be to God. May the good Lord bless the family who happen to read it. May God fulfill all the richness and desires in their life according to his riches and glory. இந்த வசனங்களை வாசித்த அருமையான குடும்பத்தாரை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து அவருடைய வாழ்விலே அவர்கள் சிந்திக்கின்ற காரியங்கள், கேட்கின்ற காரியங்கள் அனைத்தையும் கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி அனைத்தையும் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். May God bless his words too. கர்த்தர் தாமே இந்த வசனம் ஆசீர்வதிப்பாராக. Let's sing the second song. It's an English song. Let's sing and glorify God together. தெரிந்த பாடல் சேர்ந்து பாடி தேவமயப்படுத்துவோம். Who holds the heavens in his hands? Who made the stars by the word of his power? Who put the spirit in man and causes all the earth to cry out glory? Glory to the Lord, worship him, the God of our salvation. Glory to the Lord, honor him. He reigns, he rules the nations. He is righteous and worthy to be worshipped and adored. Lift your voices and give glory to the Lord. Glory to the Lord. Glory to the Lord. Who holds the righteous by the hand? Who is the way in this marvelous hour? Who stirs the heart of man and causes all his saints to cry out glory? Glory to the Lord, worship him, the God of our salvation. Glory to the Lord, honor him. He reigns, he rules the nations. He's righteous and worthy, yes, he is, to be worshipped and adored. Lift your voices and give glory to the Lord. Glory to the Lord. Glory to the Lord. Hallelujah. Amen. Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 12வது வசனம். அடுத்தவர்கள் தேவ மகிமைக்கென்று வாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Please read Revelation 14:12 and get the God's blessings for you and your family. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினார். Here is the patience of the saints. Here are they that keep the commandments of God and the faith of Jesus. Amen. Amen. Hallelujah. Glory be to God. May God bless the family who happen to read it. May God bless them, guide them, and God make them firm and stand and make them stand in the presence of God so that they can get more of blessings to praise his name. Amen. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை வாசித்தார். குடும்பத்தோர் தேவன் இருந்து ஆசீர்வதித்து பாதுகாத்து அவருடைய வழி நடத்தி அவர்களை ஸ்திரமாக நிற்க வைத்து இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக
தேவன் அவர்களை இன்னும் அதிகமாக பயன்படுத்துவாராக. ஆமென். Glory be to God. Amen and amen. Hallelujah. மூன்றாவது பாடல் ஒரு தமிழ் பாடல். தெரிந்த பாடல் என்னோட சேர்ந்து பாடும்படியாய், தேவனை துதிக்கும்படியாய், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்களை யாவரையும் அழைக்கிறேன். Please sing along with me the third song. It's a Tamil song, a known song. Let's sing together and praise God and get the blessings for our family. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். Let's sing one more time. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, என்ன கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். என்ன கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் மாறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். காலை தள்ளாட போட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட போட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். பல பக்கத்தின் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. பல பக்கத்தின் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே.
சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். Hallelujah. Hallelujah. Amen. Thank you, Lord, for the powerful song that you happen to give in our mouth for us to sing and praise, and you are glorified. வல்லமையுள்ள ஒரு பாடலை கொடுத்து அதை நாங்கள் லாவினால் பாட வைத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் தேவனே. ஆமென். 1 Corinthians chapter 10 verse 13. Please read and get the God's blessings for you and your family. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எடுத்தவர்கள் வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். No temptation has overtaken you that is not common to man. God is faithful, and he will not let you be tempted beyond your ability. But with the temptation, he will also provide the way of escape that you may be able to endure it. Amen. 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 Glory be to God. May God bless the family who happen to read it. May God bless them, make them to stay together. Whatever the hindrances and whatever the blocks and whatever the barricades which is coming in their life, may God deliver them. May God put them together and make them to stay in peace. கர்த்தர் தாமே இந்த வசன வாசித்தார் குடும்பத்தாரோட தேவன் இருந்து அவர்கள் ஒரே குடும்பமாய் கர்த்தர் அவர்கள் இருக்கும்படியாக ஒரு கிருபையை ஈவாராக. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு பிரச்சனையிலும் எல்லா தடைக்கலையும் கர்த்தர் இவர்கள் வாழ்க்கையை எடுத்து போட்டு உண்மை ஆண்டவர் அவர்களை பிரித்தெடுத்து கர்த்தர் இன்னும் உயர்த்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. May God bless his words too. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. Let's sing and glorify God with another English song. It's a chorus, a medley. Let's sing and glorify God. ஒரு 4வது ஆங்கில கவி பல பாடல்களை கொண்டுள்ளது, ஒரு மெட்லியாக உள்ளது. சேர்ந்து அந்த துதித்து மகிமைப்படுத்துவோம். I will enter his gates with thanksgiving in my heart. I will enter his courts with praise. I will say this is the day that the Lord has made. I'll rejoice for he has made me glad. He has made me glad. He has made me glad. I'll rejoice for he has made me glad. He has made me glad. He has made me glad. I'll rejoice for he has made me glad.
Lord God, thou hast made the heavens and the earth of thy great power. Our Lord God, thou hast made the heavens and the earth by thine outstretched arm. Nothing is too difficult for thee. Nothing is too difficult for thee. Oh, great and mighty God, great in power and mighty indeed. Nothing, nothing, absolutely nothing, nothing is too difficult for thee. Nothing, nothing, absolutely nothing, nothing is too difficult for thee. He poured in the oil and the wine, the kind that restoreth my soul. He found me bleeding and dying on the Jericho road, and he poured in the oil and the wine. Jesus, 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 I've got him on my mind. Jesus, 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 I've got him on my mind. Jesus, 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 I've got him on my mind. I said, Jesus on my mind. I will enter his gates with thanksgiving in my heart. I will enter his courts with praise. I will say this is the day that the Lord has made. I'll rejoice for he has made me glad. He has made me glad, he has made me glad. I'll rejoice for he has made me glad. He has made me glad, he has made me glad. I'll rejoice for he has made me glad. Our Lord God, thou hast made the heavens and the earth by thy great power. Our Lord God, thou hast made the heavens and the earth by thy outstretched arm. Nothing is too difficult for thee. Nothing is too difficult for thee. Oh, great and mighty God, great in power and mighty indeed. Nothing, nothing, absolutely nothing, nothing is too difficult for thee. Nothing, nothing, absolutely nothing, nothing is too difficult for thee. He poured in the oil and the wine, the kind that restoreth my soul. He found me bleeding and dying on the Jericho road, and he poured in the oil and the wine. Jesus, 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 I got him on my mind. Jesus, 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 I got him on my mind. Jesus, 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 I got him on my mind. I have Jesus on my mind. Hallelujah. The next reading is taken from the book of Job, chapter 42, verse 2. Please read and get the God blessings for you and your family. யோபு 42 அதிகாரம் 2வது வசனம் எடுத்தவர்கள் தேவமைக்கு என்று வாசிக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். I know that thou canst do everything, and that no thought can be withheld from thee. Amen. May the good Lord bless the family. May the good Lord bless them all the ways and bless them and guide them and guard them and lift them more high for others to see that God has lifted them. Amen. கர்த்தர் தாமே இந்த வசன வாஸ்தவன் குடும்பத்தாரை மென்மேலும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி இன்னும் அதிகமாய் உயர்த்தி கர்த்தர் மகிமைப்படுவாராக. சுற்றி இருக்கிறவர்கள் இவர்கள் கர்த்தரால் உயர்த்தப்படுவார்கள் என்று சாட்சி கொடுப்பார்களாக. ஆமென். May God bless his words too. கர்த்தர் தாமே வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சாட்சியின் நேரம். உங்கள் சாட்சியிலே தேவ மகிமைக்கு என்று நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு அழைக்கிறேன். Please render your testimonies for the glory of God.
It's a blessing to say a testimony for the glory of God. Testimony time, Sachi Nera. Praise Lord, brother. Praise Lord, sister. எஸ் பிரதர். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். எனக்கு என் குழந்தையுடைய எக்ஸாம் ஆரம்பிச்சிச்சுங்க. எங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து என்ன இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா, எப்போ எக்ஸாம் முடிஞ்ச உடனே பேப்பர் ஒன்று ஸ்பீட் போஸ்ட்ல அனுப்பணும், அப்படி இல்லைன்னா ஸ்கூல்ல கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. தினத்துக்குமே இது பாசிபிள் ஆகுமா, ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் இது பாசிபிள் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தோம். இன்னைக்கு இன்னொரு மெசேஜ் வந்தது, வேண்டாம் ஆன்லைன்லயே எல்லாம் கரெக்ட் பண்ணப்படும். ஸோ நிறைய பேரண்ட்ஸ், நான் ஒன்றில நிறைய பேர் இதை பத்தி கேட்டிருந்தாங்க. ஐ வாண்ட் டு க்ளோரிஃபை காட் தட் ஹி ஹஸ் மேட் அ வே. உதவி செஞ்சார். ஸோ ஐ வாண்ட் டு க்ளோரிஃபை காட் ஃபார், நாங்க ஜெபிக்க கூட இல்லை இதுக்கு, ஆனா கடவுள் இதுக்கு ஒரு வழி பண்ணினார். ஸோ ஹி நோஸ் ஆல் அவர் டிசைர்ஸ். ஸோ ஐ வாண்ட் டு க்ளோரிஃபை காட் ஃபார் தட். தேங்க்யூ பிரதர். ஆமென். உன் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். I know what goes in your mind. The true God happened to do it for everyone. We don't know how many would have prayed. We don't know how many would have felt it in faith. We don't know how many would have asked, but the true God makes it everything possible. We don't know. Sometimes விளையாட்டாக கேட்குற விஷயங்கள் கூட ஆண்டர் ரொம்ப சீரியஸாக ஆன்சர் பண்ணக்கூடிய காரியங்கள் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது வாழ்க்கையில் அது மகிமையான காரியங்களாக இருக்கிறது. கர்த்தர் தாமே சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சாட்சிக்கு தான் நீங்கள் சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Any more testimonies? The magnanimous ways that God happens to lead, the magnanimous ways that God happens to talk, in signs and symbols, through people, through Bible, through words, through verse, through dreams and visions. சொப்பனங்களை கொண்டு, கனவுகளை கொண்டு, வசனங்களை கொண்டு, ஆட்களை கொண்டு, அடையாளங்களை கொண்டு, அதிசயங்களை கொண்டு அற்புதம் செய்ய நல்ல ஆண்டவர் இம்மட்டும் பத்திரமாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். யோசித்து பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அவர் நடத்தின வழிகள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கிற காரியங்களை ஆண்டு ரொம்ப சுலபம் பண்ணி கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாவதாக. இந்த நாளிலேயும் கர்த்தர் இந்த விடுதலை ஊழியத்தின் சார்பிலே இந்த பொது முடக்க கூட்டத்தை நடத்தும்படியாக இத்தனை வாரங்கள், இத்தனை மாதங்கள், இத்தனை நாட்கள், இத்தனை மணித்துணைகள் நாம் கடலுடைய பாத்தடைகளை செலவு செய்யும்படியாக கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாவதாக. I thank and glorify God for giving this wonderful chance and opportunity in our life. Glory be to God. Any more testimonies? சாட்சி தான் நீங்க சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Let's sing a thanking song and get into the word of God. நன்றி பாடலை பாடி தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்வோம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். Let's close our eyes and look unto God for a minute. கண்களை யார மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். வல்ல பிதாவே, இந்த நல்ல நாளை கருத்தில் ஒப்படைக்கிறோம். நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியத்தை நீங்களுக்கு போய் தரும்படியாய், அதனுடைய அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாய், எங்கள் மனதில் நாங்கள் நிறுத்திக் கொள்ளும்படியாய், அதன்படி நாங்கள் வாழும்படியாய் கிருபை செய்யுங்க. இப்போ இயேசுவின் மூலம் கேட்கின்ற பிதாவே, ஆமென். Praise the Lord, my dear brothers and sisters. Praise the Lord, everyone. Today, God is talking to us that how we can be blessed
and how things can happen in our life with faith. உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் எப்படி நடைபெறுகிறது, இப்படி நடைபெற போகிறது, விசுவாசத்தினுடைய ஒரு அடிப்படையிலே அது நாம் எப்படி மேற்கொள்ள போகிறோம், வெற்றி கொள்ள போகிறோம் என்பதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுமாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினார். Here is the patience of the saints. Here are they that keep the commandments of God and the faith of Jesus. Many who happen to be Christians, they don't even know what is a commandment and how many commandments are there and what are the commandments that God has given us for us to follow. கிறிஸ்துவர்களாய் இருக்கிற சிலர் இந்த நாளிலே பார்க்கும் பொழுது கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த அருமையான கற்பனைகளை கைக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். எத்தனை கற்பனைகள் என்றது தெரியாது, அவருடைய பிரமாணம் என்னென்று தெரியாது, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தம் என்னென்று தெரியாது. ஆனால் இதெல்லாம் தெரியாமல் ஆலயத்திலே இவர்கள் முன் நின்று நானும் ஒரு முக்கியஸ்தன் என்று காட்டும் பொழுது சில நேரங்களில் நாம் யோசித்து பார்க்க வேண்டும், நாம் அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், நாம் எங்க நிற்கிறோம், அவர்கள் எங்க நிற்கிறார்கள் என்று. It is very common for anyone, for them to forget the word what they had read in the Bible. ஒரு வசனத்தை படிச்சிருப்பாங்க, அந்த வசனத்தை மறந்துருப்பாங்க, இல்லை அந்த வசனம் எங்க இருக்குன்னு தெரியாம இருக்கும். இது சாதாரணமான விஷயம். ஆனால் கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். The one who follows the commandments is a righteous person. ஆனா இங்க நம்ம பார்க்கும் பொழுது இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் இது நீங்க பார்த்தீங்கன்னா கடைசி புஸ்தகம், வேதாகமத்திலே ரொம்ப கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம், the last book in the Bible, Revelation. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும், ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன். இந்த இடத்துல ரெண்டுத்தையும் அழகா இணைக்கிறார். ரெண்டு விஷயத்தை, தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும், ஆண்டவர் கொடுத்திருக்கிற கமாண்ட்மெண்ட்ஸையும், அது மட்டும் இல்லாம ஜீசஸ் மேல இருக்கிற ஃபெய்த்தையும், ரெண்டுத்தையும் இங்க ஒப்பிட்டு நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம இது பண்ணும்போது, ஃபாலோ பண்ணும்பொழுது, பின்பற்றும் பொழுது, விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களும் ஆகிய பரிசுத்தவானுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினார். One who knows that the God who happened to give his commandments, his word, his promise, he's going to fulfill it. So when he waits, பொறுமையா அவர் கொடுத்த அந்த கற்பனைகள் நிமித்தமா ஃபாலோ பண்ணிட்டு விசுவாசத்தை ஃபாலோ பண்ணும்போது எனக்கு ஆண்டவர் செய்வார் என்ற விசுவாசத்தை இருக்கும்பொழுது தேவன் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். ஆனா அநேகர் நம்ம பார்க்கிறோம், கற்பனைகளும் ஃபாலோ பண்றது இல்லை, நியாயப்பிரமாணத்தையும் ஃபாலோ பண்றது இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க எந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்றது இல்லை, சொல்லாத பைபிள்ல இடம்பெறாத ஒரு சில காரியங்களை ஃபாலோ பண்றாங்க. சென்ற வாரத்துல என்னுடைய திருச்சபையில ஒரு எலெக்ஷன் ஒன்று நடந்துச்சு. அப்ப யோசித்து பார்க்கிறேன், எலெக்ஷன் எங்க நடக்குதுன்னா சர்ச்சுக்குள்ள நடக்குது. காங்கிரிகேஷன் எல்லாரும், மக்கள் எல்லாம் எங்க நிக்கிறாங்கன்னா வெளியில நிக்கிறாங்க. மக்கள் உட்காருவதற்காக அந்த ஆலயத்துல அநேக பெஞ்ச் போடப்பட்டிருந்தது. அந்த எலெக்ஷன் நேரத்துல மக்கள் எல்லாரையும் வெளில அனுப்பிச்சிட்டாங்க. உள்ள பேலட் பாக்ஸ், மற்றபடி அந்த பேலட் பேப்பர்ஸ், அப்புறம் அந்த எலெக்ஷன் கன்வீனர்ஸ், இவங்க எல்லாம் இருந்தாங்க. யாரும் உள்ள வரக்கூடாது, எலெக்ஷன் போடும்போது நடக்கும்போது பேலட் போடுறதுக்கு மட்டும் தான் உள்ள வரணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. வயசானவங்க நிக்கிறாங்க, சேர் இல்லை, சாப்பாடு இல்லை, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் இல்லை, ஒரு டீ காஃபி தண்ணி எதுவுமே இல்லை, ரொம்ப நேரம் ஆகுது, ரொம்ப லேட்டாக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு அருமையான விஷயத்த என் பக்கத்துல நின்ற ஒரு சகோதரி சொன்னாங்க, இது எல்லா ஆலயத்துக்குள்ள நடக்கக்கூடாத ஒரு விஷயம், இது கர்த்தருடைய ஆலயம், தேவன் இருக்கக்கூடிய ஆலயம். இந்த ஆலயத்திற்குள்ளதாக இப்படிப்பட்டதான காரியங்கள் நடைபெறக்கூடாது. ஆலயத்திற்குள்ள ஒரு ஆராதனை நடக்கலாம், கர்த்தரை பத்தி துதி பாடலாம், அவர் நாமத்தை மையப்படுத்தலாம், சாட்சி சொல்லலாம், சுகம் பெறலாம், கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கலாம், எல்லாம் நடக்கலாம். ஆனா வேதாகமத்துல குறிப்பிட்டிருக்கிற விஷயங்களை மட்டுமே நாம அங்க உள்ள பண்ண முடியுமே தவிர இதெல்லாம் பண்ண முடியாது. அப்ப எந்த தைரியத்துல இவங்க இதெல்லாம் உள்ள பண்றாங்க? Are they doing the will of God? Are they doing against the will of God? The first commandment, where it was for me, according to the New Testament, where I was reading the Bible, it was given to me. அன்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு காரியம் புதிய ஏற்பாட்டுல, ஒருவன் என்னை பின்பற்ற துணிந்தால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். If anyone wants to follow me, thou shalt take the cross, thou shalt take his cross
அண்ட் ஃபாலோ. அதாவது அவனுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் பின்பற்றணும். அப்போ ஒரு மனுஷனுக்கும் ஒரு சிலுவை இருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கையில. இந்த சிலுவை என்பது ஒரு பிரச்சனையை குறிக்குது. நீங்க அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் பொழுது, எப்படி இயேசுவானவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தாரோ, வெற்றியை உங்களுக்கு அவர் ஜெயித்தாரோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய சிலுவையிலே கர்த்தர் உங்களுக்கு வெற்றி கொடுக்க போறார் என்பதே அதுக்கு அர்த்தம். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. என் வாழ்க்கையில ஆண்டவர் எல்லா வகையான சூழ்நிலை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு சிலுவையை கொடுத்திருக்கிறார், நானும் சுமந்து கொண்டிருக்கிறேன். ஆனா அந்த சிலுவை நான் சுமக்க கர்த்தர் எனக்கு வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறான். அந்த சிலுவையை ஜெயித்து கொண்டு வருகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த அருமையான ஒரு காலகட்டத்தில் நீங்க பார்க்கும் பொழுது அநேகர் வேதத்தில் இல்லாத அநேக புதிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டதான ஒரு தேர்தல், ஒரு எலெக்ஷன் ஆலயத்துக்குள் நடக்கணுமான்னு யோசித்து பார்க்கும்போது நியாயமான ஒரு கோரிக்கை அது. ஏன்னா அவருடைய ஆலயத்துல எப்போ அவங்க ஒரு ஆலயத்தை ஆலயமா பயன்படுத்தாம மற்ற காரியங்களை விற்க ஆரம்பிக்கும் போது, என்னுடைய பிதாவின் இருப்பிடத்தை நீங்கள் கள்ளர் கொகை ஆக்கினீர்கள் என்று சொல்கிறார். He happens to tell, you have made my God's place, my God's house into a market. ஸோ அடிச்சு விரட்டுறாரு, துரத்துறாரு இயேசுவானவருக்கு. அப்போ அந்த கோவத்தை நீங்க பைபிள்ல நீங்க பாக்குறீங்க. ஈவன் விஷுவலா நீங்க பார்க்கலாம். You can imagine, you can see all few things where how God is so angry about it. அப்ப இப்படிப்பட்டதான காரியங்களை நடக்கும் பொழுது இது நல்லதா? யோசித்து பார்க்கும் பொழுது, இந்த வாரத்துல என்னோடு பேசின ஒரு அருமை சகோதரி சொன்னாங்க, பிரதர், நான் இந்த வாரம் நான் என்னுடைய ஆலயத்துல தேர்தலுக்கு நான் போகல. இது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. தப்பா ரைட்டா அப்படின்னு இருந்துச்சு. நான் கரெக்டா பண்ணிருக்கேன்னா தப்பா பண்ணிருக்கேனா பிரதர் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் அவர்களுக்கு சொன்ன ஒரு விஷயம், நான் போய் தேர்தலில் நான் வாக்களித்தேன். நீங்க போனதும் போகாத இருக்கிறதும் ஆண்டவர் உங்களோட பேசின காரியங்கள். உங்களுடைய இன்ட்யூஷன்ஸ், இன்ஸ்டிங்ஸ் ஆண்டவர் கரெக்டா சொல்றார். உங்களுக்கு அதுல நீங்க போகலைன்னா நல்லதான் சிஸ்டர், பிகாஸ் யூ ஆர் அவே ஃப்ரம் தட். ஸோ நல்ல விஷயம். இப்படி பல பேரோட பேசும்போது சம்பாஷணைகள்ல வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை தெரிந்து கொள்ளுகிறார். ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா, திருச்சபை மக்களை தெரிந்து கொள்ளவில்லை, மக்கள் திருச்சபைகளை தெரிந்து கொள்கிறார்கள். இதற்கு அர்த்தம், சரியான பதம் சொல்ல போனா, they want the post, they want the designations, they want the power. ஒரு ஆலயத்திற்குள்ளாக என்னுடைய ஆதிக்கம், என்னுடைய பெருமை, என்னுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு என்னுடைய ரூல், என்னுடைய சட்டம் இருக்கணும். இப்படிப்பட்டதான காரியங்களை பார்க்கும் பொழுது இவர்கள் தேவனுடைய கற்பனைகளை பின்பற்றுகிறார்களா இல்லையா? Are they following the God's principle? They have forgotten what Christ said. Christ said to take your cross and follow. கிறிஸ்துவானவர் சொன்ன ஒரு விஷயம், சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. இவங்க எந்த சிலுவை எடுத்தாங்கன்னு தெரியல. What cross they took, we don't know. And what way they happen to lead, in which way they happen to set an example, we don't know. Because in a point of election, ஒருவேளை நம்ம இந்த பொது தேர்தலை பார்க்கும் பொழுது, சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் ஆர் ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் பார்க்கும் பொழுது, ஒருத்தரை இன்னொருத்தர் சாடி பேசுறதும், குறை சொல்லி பேசுவதும், அவமானப்படுத்தி பேசுவதும், மொத்தமாக பார்க்க போனா கெட்ட வார்த்தைனால அவர்களை பேசுவதும், இதெல்லாம் பார்க்கும் பொழுது எதிரியாக பாவித்து நிற்கக்கூடிய இடம். இது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, பொருளாதாரத்திற்கு, நாட்டினுடைய ஒரு கட்டமைப்புக்கு இது சரி வராது. ஆனால் இருந்தாலும் அதை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதையே ஆலயத்தில் கொண்டு வருகிறார்கள். இன்னும் ஒரு சில விஷயங்கள் பார்க்க போனா, போலீஸ் ப்ரொடெக்ஷன், அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டி ப்ரொடெக்ஷன், ஈவன் கூன்ஸ், அடியாட்கள், இதெல்லாம் நடக்கும் காரியங்கள் பார்க்கும் பொழுது இது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். இதை பார்க்கும் பொழுது முதல் வசனம் ரொம்ப அழகா தெளிவா சொல்லுது பாருங்களேன். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தை. அப்ப இவர்களுக்கு தேவனுடைய கற்பனைகளையும் இவங்க ஃபாலோ பண்ணல, இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் இவங்க ஃபாலோ பண்ணல, அதையும் காத்துக்கொள்ளல. பரிசுத்தவானுடைய பொறுமையும் இவங்களுக்கு அது இல்லை. காரணம் என்னன்னா, இவங்களுக்கு பொறுமையா இருந்தா கர்த்தர் அதை இவங்களுக்கு கொடுப்பாரு, இவங்க நம்பி விசுவாசமா ஜெபம் பண்ணிருப்பாங்க. ஆனா இங்க நீங்க பார்க்கும்பொழுது சண்டை போட்டது பண்றாங்க. சில இடங்கள்ல ரொம்ப நல்லதனமா முடிஞ்சிடுது, ரொம்ப அமைதியா பீஸ்ஃபுல்லா காமா முடிஞ்சிடுது. பட் இருந்தாலுமே யோசித்து பார்க்கும் பொழுது சில இடங்களிலே இதை சகோதரத்தின் அடிப்படையிலே விட்டு கொடுக்கிறார்கள். நீங்க நிக்கிறீங்களா? ரைட், நான் நிக்கிறேன். இதை நான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இது இந்த ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அநேக இடங்களில் நாம் பயன்படுத்திக் கொள்ளுகிறோம். ஆலயம் மட்டுமல்ல, பொது வாழ்க்கையிலும், நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு எலெக்ஷன் இருந்துச்சுனாலும்,
இல்லை மற்ற காரண காரியங்களுக்கும் நம்ம பயன்படுத்தி கொள்கிறோம். ஒரு வீட்டில் சப்போஸ் யார் இதை பண்ணணும்னு நினைக்கும் போது சரி கை தூக்கலாம் யாரெல்லாம் அப்படின்ன பிறகு அங்கேயே ஒரு ஓட்டிங் ஆரம்பிச்சிடுது. ஸோ முதல் கட்டமாக பார்க்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இதையெல்லாம் நாம் பின்பற்றுவதில்லை. We do not follow what Christ said, but we follow other things, what unrelevant things and unrelated things, what it has to be. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பார்க்கக்கூடிய ஒரு பெரிதான ஒரு காரியம் இந்த வசனம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது. ஏன்னா இன்று வேதத்தில் வரக்கூடிய அனைத்து வசனங்களும் வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கையிலே அது வல்லமையாக செயல்படும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அதை பெறாத காரணம் எதுவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வார்த்தையை நீங்கள் உள்வாங்கி அதை பிரயோஜனப்படுத்த முடியாமல் இருக்கிற காரணம். சில விஷயங்கள் இருக்கும். கற்பனைகளை நீங்க பார்க்கும் பொழுது, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. Thou shall honor thy father and mother. Thou shall not lie. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. Thou shall not cover. Thou shall not steal. எல்லா கற்பனையும் நீங்க பாக்குறீங்க. இந்த கற்பனைக்கு எல்லாம் அடிப்படையா புதிய ஏற்பாடுல ஆண்டு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கற்பனை, ஒருவன் என்னை பின்பற்ற துணிந்தால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். If anyone wants to follow me, thou shall take his cross and follow me. இப்போ இதுக்குள்ள ஒரு பெரிய புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் இருக்கிற ஒரு பெரிய ஒரு கான்ட்ராஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை. அங்க ரொம்ப எலாபரேட்டா பிரீஃபா ரொம்ப டீட்டெயிலா சொன்ன விஷயங்களை இங்க ரொம்ப சுருக்கி ஒரே வார்த்தையில சொல்லிட்டார். சிலுவையை அவர் அடைந்தபடியினாலே, சிலுவையிலே அவர் இந்த காரியங்களை இந்த பாவங்களை ஜெயித்தபடியினாலே கர்த்தர் மிகவும் மிகவும் அழகாக சொல்லிக் கொடுத்த விஷயம், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். இப்போ இந்த வசனத்துக்கு நீங்க உட்பட்டு நிக்கிறீங்களா இல்ல இதுக்கு உட்படாமல் நிக்கிறீங்களா? Are you standing in the grounds of these verses or you're not standing on the grounds? Just think one thing. Here is the patience of the saints. Here are they that they keep the commandments of God and the faith of Jesus. So தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுமாகிய பரிசுத்தவானுடைய பொறுமையில் விளங்கும். இந்த மூணு விஷயம் அங்க இல்லாம போச்சுன்னா you are not standing in the ground of God, so that God cannot save you. Anything can come and affect you and attack you. It is very prone. நீங்க அவருடைய வட்டத்துக்குள்ள இல்லாத வரைக்கும் எந்த காரியமா இருந்தாலும் உங்களை மேல் தூக்கி போட்டுடும், உங்களை அழித்துரும், எந்த ஒரு ஆசீர்வாதமும் வராது, எல்லா கெடுதலும் வரும். முதல் விஷயம் தேவனுடைய கற்பனைகள், இரண்டாவது விஷயம் இயேசுவின் மேலுள்ள விசுவாசம், மூன்றாவது விஷயம் பரிசுத்தவானுடைய பொறுமை. Be patient in whatever. ஒரு ஹீலிங் கிடைக்கலையா, ஒரு மிராக்கிள் நடக்கலையா, ஒரு நீங்க கேட்ட விஷயம் உடனே ஆண்டவர் செய்யலையா, உடனே சொல்றது ஆண்டவர் கண்ணு இல்லை, மூக்கு இல்லை, வாய் இல்லை, காது இல்லை, நான் சொல்றது எதுவும் செய்ய மாட்டார் ஆண்டவர், ஏன் இவ்வளவு எடுக்கிறாருன்னு தெரியல, கை விட்டுட்டார். God has left me. God does not have eyes. God does not have nose or ears or anything because it didn't happen. இந்த இடத்துல ரொம்ப அழகா ஒரு வார்த்தை இருக்கு பாருங்களேன், பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். முடிஞ்சு போச்சு. That's the end. God makes a full stops over there. And the faith of Jesus. The commandment of God and the faith of Jesus. So முதல் வார்த்தை, here is the patience of the saints. புனிதர்களுடைய, இப்போ புனிதர்கள் பார்க்கும் பொழுது நாம் சொல்லக்கூடிய புனிதர்கள் அநேகமா இருக்கிறாங்க. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது நீங்களும் புனிதர்களே. If you are going to be, there is a God child where God is dwelling along with you. You are a child of God. இந்த வார்த்தையை நீங்க பார்க்கும் பொழுது மூன்று காரியங்கள் உங்களுக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசு மேல் விசுவாசத்தையும் உங்களுடைய பொறுமையும். The patience and the faith in Jesus and the commandments of God. Three things are more important as you read. The next word when you read, it is something different where, as I was reading it, I felt it was something God is talking to us. ஒரு அருமையான காரியம் கர்த்தர் நம்மளோட பேசிக் கொண்டிருக்கிறார். அநேகருக்கு தோன்றக்கூடிய பெரிய விஷயம் என்னன்னா, என்னால தாங்கவே முடியல, என்னால அன்பேரபிளா என்னால முடியல, I'm totally lost, but God has given so much where I'm not able to hold on. என்னால இது தாங்கிக் கொள்ள முடியாத வழியை ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார். ரொம்ப தெளிவா பேசுறாரு பாருங்களேன். 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடே கூட அமர்ந்து தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். There hath no temptation taken you, but such as is common to man.
But God is faithful, who will not suffer you to be tempted above that ye are able, but will with the temptation also make a way to escape, that ye may be able to bear it. இந்த வார்த்தை ரொம்ப தெளிவா இருக்கு. உங்க வாழ்க்கையில இப்போ நீங்க பயணப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலை, எனக்கு இந்த பிரச்சனை தாங்க முடியல, என் கணவருக்கோ என் மனைவிக்கோ தாங்க முடியல, என் பிள்ளைக்கு தாங்க முடியல, என்னுடைய பெற்றோருக்கு தாங்க முடியல, என்னுடைய பொருளாதார சூழ்நிலை, என்னுடைய உள்ள இருக்கக்கூடிய என்னுடைய மன பிரச்சனை என்னால முடியல, என்னுடைய சரீர உபாதைகளுடைய வியாதி, எனக்கு நிம்மதி இல்லாம எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு அழுது கொண்டே இருக்கிறேன், எனக்குள்ள நான் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறேன், இதெல்லாம் நீங்க சொல்லிக் கொடுக்கும் போது ஒரு விஷயம் யோசிங்க. மனுஷருக்கு நேரிட சோதனை, ஒரு சாதாரண மனுஷனுக்கு என்ன பிரச்சனை வருமோ அதுதான் ஆண்டவர் கொடுக்கிறார் தவிர அதற்கு மேலாக உங்களுக்கு கொடுக்கவில்லை. ஒரு 3 நாட்களுக்கு முன்பதாக இந்த கூட்டத்தில் நான் பேசும்போது நான் சொன்ன ஒரு காரியம், ஒருவர் நிறைய சாப்பிடுறாங்கன்னா அந்த நிறைய சாப்பிடுறவங்களுக்கு போட்டுக்கொண்டே இருப்பாங்க, சாப்பாடு போட்டுக்கொண்டே இருப்பாங்க. ஒருவர் குறைவா சாப்பிடுறாங்கன்னா அவங்க போதும்னு சொன்ன பிறகு நிறுத்திடுவாங்க. இதே போல நம்முடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும் பொழுது நீங்கள் பிரச்சனைகளை தாங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை சிக்ஷிக்கும்படியாக, கர்த்தர் உங்களை சோதிக்கும்படியாக பிரச்சனைகளை கொடுக்கிறார். ஆனால் அதிலிருந்து மீண்டு வருவதற்காக அவர் செய்யக்கூடிய காரியங்களை பாருங்க. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை சொல்லிட்டார். அடுத்தது பாருங்க, தேவன் உண்மையுள்ளவராக இருக்கார். He is such a true God. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்கிறது இல்லை. He does not give space for you to suffer than what you cannot. சோதனையை தாங்கத்தக்கதாக, என் பிள்ளை இவ்வளவும் தாங்குவான், என் பிள்ளை இவ்வளவும் தாங்குவா, ரெசிஸ்ட் பண்ணுவாங்க, ஃபைட் பண்ணுவாங்க, என் மேல இருக்கிற ஒரு ஃபெய்த், ஒரு விசுவாசத்துல அதை அவங்க ஓடி முடிப்பாங்க. இந்த ஓட்ட பந்தயத்தை நம்புறார் ஆண்டவர். சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடே கூட அதற்கு தப்பிக்க கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். He makes a way to escape from it, to flee from it. இப்ப புரிஞ்சுக்குங்க, உங்க வாழ்க்கையில ஒரு தப்பான ஒரு விஷயம் நடந்தா கூட ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவருடைய ஒரு பெரிய திட்டத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறது. Even if it's going to be wrong, something happens to be wrong in your life, you can just say God is permitting that in my life for it to happen because he is going to be magnified, he is going to be glorified just because he wants that for me to utter it. அதற்குள்ளாக நான் பிரவேசிக்கணும், அந்த கஷ்டத்தை நான் பண்ணணும். ஆனா என் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார், என்னை தாங்கி பிடித்துக் கொள்கிறார், என்னை மென்மேலும் அரவணைக்க போகிறார், என்னை காப்பாற்றி அவர் மகிமைப்பட போகிறார். இந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க you are the best. You can just proudly say I am the prince and I am the princess of Jesus. இந்த ஒரு விசுவாசம், இந்த ஒரு ஃபெய்த் இருக்குமானால் நீங்கள் ராஜகுமாரர்களும் ராஜாத்திகளுமா இருப்பீர்கள். காரணம் அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப தெளிவா இருக்குது. அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். He is faithful. உங்க திராணிக்கு மீது உங்களை சோதிக்க போறது இல்லை. அடுத்த முறை உங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும்பொழுது அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், பெரிய ஒரு pile of mountain, ஒரு பெரிய ஒரு மலையை போல இருக்கலாம், கார்மேகம் போல, dark cloud, just say one word, God, you have permitted this in my life. I know you're going to make me to come out of it. You're going to redeem me. In the name of Jesus, Lord, I pray and I leave it in your hands. ஆண்டவரே, இப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையை நான் வாழ்க்கையில அனுபவிக்கும்படியாய் சுமக்கும்படியாய் நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர். இதற்கு பின்பதாக பெரிதான ஒரு பெரிய ஒரு மகிமையை நீ வைத்திருக்கிறீர். நான் இதை தாங்கிக் கொள்ளும்படியாக எனக்கு பலனை கொடுங்க. இந்த பிரச்சனை உங்க கருத்துல ஒப்படுறேன். இது இனிமேல் உங்களுடைய பிரச்சனை, நீங்க பார்த்துக் கொள்ளுங்க, ஜெபம் பண்ணி விடுங்க. விசுவாசம் அடிப்படையில் இந்த வார்த்தையை வேணா சொல்லுங்க. அன்றைய 1 கொரிந்தியர் 10:13 நீ சொன்னது போல என் வாழ்க்கையிலே நீர் பெரியவராக இருப்பீர், உண்மையுள்ளவராக இருப்பீர், நான் நம்புகிறேன், விசுவாசிப்பேன். Lord, as you said in 1 Corinthians chapter 10:13 that you're going to be a true God, you're God of faithful, so you're going to move all those things because I'm going to be firm in your faith. இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற காரியம், ஒருத்தருக்கு பிசினஸ்ல ப்ராப்ளம் இருக்கும், ஒருத்தருக்கு ஒர்க்ல ப்ராப்ளம் இருக்கும், ஒருத்தருக்கு பேமெண்ட்ல ப்ராப்ளம் இருக்கும், ஒருத்தருக்கு சேலரியில ப்ராப்ளம் இருக்கும், ஒருத்தருக்கு ப்ரொமோஷன், ஒருத்தருக்கு இன்சென்டிவ், ஒருத்தருக்கு அவங்களுடைய பாடியில ஆர்கன்ஸ் அவயங்கள், ஒருத்தர் சிக்னஸ், ஒருத்தங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா மென்டல் ப்ராப்ளம்ஸ், ஒருத்தருக்கு பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ், ஒருத்தருக்கு நீங்க பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது, அதான் உங்க பிரச்சனையே. ஸோ எந்த பிரச்சனை மனுஷன் என்ன பண்ணுவான்னா மற்றவங்க கிட்ட குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பான். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அப்போ ஒரு நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதை உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்க போகிறார். அதற்கு பாத்திரமாக நாம் அமைய வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல, if you happen to be in the field, if you happen to be in the field of God, God sees you in everything. Where இதற்கு முந்தைய வசனம் சொன்னது போல, இயேசுவின் மீது விசுவாசம், தேவனுடைய கற்பனைகள், அதற்கு மேல பொறுமை, the patience, the faith in Jesus, and above all the commandments of God.
இது 3 இருக்கும் பொழுது நீங்க பயப்பட வேண்டாம். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம், you are perfectly there standing in the presence of God. நிலையாக தேவனுடைய பிரசன்னத்தில் நின்று கொண்டிருக்கிறது நீங்க உணர்ந்து கொள்ளலாம். ஆமென். ஹல்லேலூயா. யோபுடைய புத்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஜோப் chapter 42 verse 2. நீங்க அழகான வார்த்தை பாருங்களேன். I know that thou canst do everything and that no thought can be withholden from thee. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த விசுவாசம் உங்களிடத்துல வேண்டும். இந்த விசுவாசம் அநேக விஷயங்கள் காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது, ஆண்டவரே இதனால தாங்க முடியலன்னு சொல்றப்ப ஆண்டவர் சொல்லக்கூடிய விஷயம், நீ தாங்க மகன், உனக்கு பலத்தை கொடுக்குறேன். அப்ப இந்த வசனம் அடிக்கடி நம்ம மனசுல வரும். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், இந்த அண்ட சராசரங்களை சிருஷ்டிக்க வல்லவராய் இருந்தால், உங்களையும் என்னையும் சிருஷ்டிக்க வல்லவராய் இருந்தால், நமக்கு வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லவராய் இருப்பார். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். யோபு நான் சொல்ல பாருங்க. ஆண்டவரே, I know your zeal, I know your action, I know you're going to do everything because as you planned, you're doing it. And whatever you plan in my life to be in prosper, it will not come in vain. It will not fail. கண்டிப்பாக அது நிச்சயமாக அது ஒரு மறைந்து போகக்கூடிய காரியமே அல்ல. கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த இரவிலே கர்த்தர் உங்கள் மத்தியில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்கள், கிறிஸ்துவை அறிந்தவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள், யாராவது ரொம்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைச்சாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, என் தேவன் உங்களை பார்த்துக் கொள்வார். My God will look onto you. My God will take care of you. I'm just going to pray for you. My God will take care. நான் உங்களுக்கு ஜெபம் தான் பண்ண போறேன். என் ஆண்டவர் பார்த்துக்குவார். விசுவாசத்தினுடைய அளவை நீங்கள் சொல்லும் பொழுது விசுவாசத்தினுடைய பதிலை ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். When you're going to hold on unto the faith of what you have and show to God, God is going to answer your questions regarding faith. Wonderful God. Truly, God is entitling us to have the life of crown. ஜீவ கிரீடத்தை பெறுவதற்காக நம்மளுக்கு கர்த்தரை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். Let's close our eyes and look unto God for a minute. நம்ம மத்தியில் இருக்கிற அருமை சகோதரி மேரி அவர்கள் முன் வந்து ஜெபித்து முடித்துக் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I request Sister Mary to come forward and to lead us all in the closing prayer and bless and hand over. ஸ்தோத்திரம் ஆண்டவரை, ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றி 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 தகப்பனே, நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நிச்சயமா ஆண்டவரே, நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட அப்பா உங்களுடைய பிரசன்னத்தை நீர் எங்கள் மத்தியில கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா உங்களுடைய வார்த்தை தகப்பனே சகோதரன் மூலமாய் நீர் வெளிப்படுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. சகோதரனை ஆசீர்வதித்து நீர் உயர்த்தும்படிக்கு செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலே தகப்பனே நீங்க எங்களோடு இடப்பட வேண்டியதான ஒவ்வொரு வார்த்தைகளின் மூலமாய் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர் சுவாமி ராஜா. அப்பா உண்மை நம்பியிருக்கிறவள் ஆண்டவரே ஒரு பொழுதும் கைவிடப்படார். ஹல்லேலூயா. ஆம் சுவாமி ராஜா. இந்த இரவு நேரத்திலே அப்பா உங்களுடைய சமூகத்துல கூடி வந்திருக்கிறதான ஒவ்வொரு உங்களுடைய பிள்ளைகளை ஏசப்பா நம்முடைய கருத்துல அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுக்கு தெரியும் கர்த்தாவுடைய வல்ல கருத்துக்குள்ள நாங்கள் அடங்கி இருக்கிறோம். உடைய வசனம் அதான் சொல்லி என்னுடைய வல்ல கருத்துல அடங்கிரு என்று தகப்பனே நீ சொல்லிக் கொண்டிருக்கிறீர் ஏசப்பா. அப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு நபரும் இந்த கருத்துல தருகிறேன் ஏசு சுவாமி. நீர் அவர்களை தாங்கி ஏந்தி தப்புவித்து ஆண்டவரே நீர் அவர்களை நடத்தும்படிக்கு செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் புதிய காரியங்களை பார்க்க செய்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் சாட்சிகளை நிறுத்துகிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி சுவாமி. அப்பா இந்த நாளிலே கூட அப்பா எங்களுக்கு எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்கிறேன். நன்றி தகப்பனே. அப்பா எங்களுக்கு நல்ல உணவும், குடிக்க தண்ணீரும், சுவாசிக்க காற்றும், இருக்க இடமும் ஆண்டவரே ஒரு பாதுகாப்பை நீ தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அது இல்லாமல் இந்த நேரத்திலே ஐசப்பா ஒரு நல்ல வல்லமையான ஒரு ஜெப கூட்டத்துல கலந்து கொள்ள கிருபை பாராட்டியிருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை துதிக்க, உம்மை தியானிக்க கர்த்தாவே உமக்கு சாட்சியா இருக்க நீ கொடுத்திருக்கிற இந்த கிருபை எல்லாத்திற்கும் நன்றி நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் நல்லவர், வல்லவர், ஜீவனுள்ள தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா யார் யாரெல்லாம் மனபாரத்தோடு ஆண்டவர் இந்த நாளில கலந்து கொண்டார்களோ ஏசப்பா நிச்சயமா நீர் அவரோடு கர்த்தாவுடைய வார்த்தையினால் நீர் பேசியிருப்பீர் ஆண்டவரே. அவங்க இருதயத்திற்கு ஒரு சமாதானத்தை நீர் கொடுத்திருப்பீர் ஆண்டவரே. ஆம் தகப்பனே. தோஸ்வாமி ஆபத்து நாளிலே நீ நோக்கி கூப்பிட அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் என்று நீ சொன்னது போல தகப்பனே இந்த நாளிலே அப்பா இந்த விடுதலை மூலியமாக தகப்பனே நீர் இந்த நாளில அநேகரை நீ விடுவிக்கும்படிக்கு
ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. அவர்கள் எந்த கட்டுக்குள் இருந்தாலும் சரி ஆண்டவரே, அப்ப அது வியாதியா இருந்தாலும் ஆண்டவரே, அப்ப பினான்சியல் கிரைசிஸா இருந்தாலும் சரி ஆண்டவரே, குடும்பத்துல சமாதானம் இல்லாததா இருக்கட்டும் ஆண்டவரே, தனிமையின் ஆண்டவரே, ஏதாவது இருந்தாலும் ஆண்டவரே, ஆண்டவரே குழப்பமும் சோகமும் பயமும் ஆண்டவரே போன்ற ஆண்டவரை கட்டுகள் இருந்த ஆண்டோட பிள்ளைகளை நீர் விடுவிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்ப உங்களுடைய வல்லமை நீர் அவர்கள் மீது ஊற்றும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவருடைய கல்வாரி ரத்தை ஆண்டவரே நீர்கள் சிறுசு மீது வைத்ததுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் நேசப்பா. உங்களுடைய ரத்தத்தை நாமத்தினாலே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் சுகமாக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். சுகமாக்கும் வல்லமை புறப்பட்டு போகட்டும் தகப்பனே. அவர்களை தொடட்டும் ஆண்டவரே, எல்லா உறுப்புகளையும் தொடட்டும் ஆண்டவரே. அப்பா எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரே ரத்த ஓட்டமோ எந்த ஒரு பாதிப்பு இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. நீர் விடுவிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒரு வல்லமை உங்களுடைய பிரசனத்தை அவர்கள் உணரட்டும் ஆண்டவரை. விடுவியும் சுவாமி, விடுவியும் தகப்பனே. அல்லேலூயா. விசுவாசத்தோடு கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உங்களுடைய ஹீலிங் ஆண்டவரை விரையட்டும் ஆண்டவரே ஏசப்பா. மனுஷன் ஆண்டவரை ஏதோ சுவாமி திங்கின்ற உணவினால் மாத்திரம் உடைய வார்த்தையினாலே பிழைக்கின்றான் ஏசப்பா. அப்பா எங்களை காப்பது கர்த்தாவே மீது வைக்கின்ற விசுவாசம் தான் சுவாமி ராஜா. நாங்கள் விசுவாசிப்பது ஆண்டவரே அது எங்களுக்கு ஆக கடவுதாக ஆண்டவரே நீங்க உங்க வசனத்துல சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஏசப்பா உங்களுடைய பிள்ளைகள் நீர் விடுவீங்க ஆண்டவரே. எல்லா விதமான சூழ்நிலை மத்தியில நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை ஏசப்பா அக்னி போல புடமிட்டாலும் ஏசப்பா அதற்கு ஒரு எல்லை நீர் வைத்திருக்கிறீர் ஏசப்பா. அப்பா அவர்கள் வெளிவரும் பொழுது ஆண்டவரே சுத்தமான தங்கமாய் வெளிவர உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரும் ஆண்டவரை விசுவாசத்துல ஐஸ்வர்யமான காணப்பட உதவி செய்யுங்க சாமி. அப்பா விசுவாசத்திலே பலவீனமா இருக்கிற ஒவ்வொருவரின் பலத்தை நீர் ஆண்டவரே பூஸ்ட் பண்ணும்படிக்கு ஜெபிக்கிறேன் ராஜாவே. ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் தேவை எல்லாவற்றையும் நீ சந்திக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ராஜாவே. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. இந்த குடும்பமாக ஆண்டவரே ஒரே குடும்பமாக தகப்பனே, ஒரே ஆத்மாவாக ஆண்டவர் நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா நன்றி தகப்பனே. உள்ளான நெஞ்சிலிருந்து ஆண்டவரே உமக்கு நன்றிகளை ஏறடிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சுற்றி தகப்பனே பல காரியங்கள் ஆண்டவரே இருளாய் இருக்கிறது ஆண்டவரே. பல காரியங்கள் மறுபடியும் ஆண்டவரே தலை தூக்குகிறது ஆண்டவரே. ஆனாலும் அதன் மத்தியிலே ராஜா நீர் எங்களை உடைய கோலும் தடியும் கொண்டு நீர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி சாமி. நீர் எங்களோடு இருப்பதுக்காக நன்றி தகப்பனே. வருகிற நாட்களிலே ஏசப்பா இந்த குடும்பத்துல இருக்கிற யாருனாலும் ஆண்டவரை வெளியே போகும்போது வரும் பொழுதோ உங்களுடைய ரத்தத்தினாலே ஆண்டவரை முழுமையாய் சீல் பண்ணப்பட்டு ஆண்டவரை போயிட்டு வர உதவி செய்யுங்க ஆண்டவரை. எந்த பயங்கரமோ எந்த ஒரு அநீதியோ எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸோ அவர்களை தொட்டாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு உடலிலும் ஆண்டவரே இம்யூனிட்டி ரொம்ப கம்மியா இருக்குதுன்னு சொல்றாங்க ஏசப்பா. உம்முடைய நாமம் நாங்கள் தரித்த பிள்ளைகள் சுவாமி. உம்முடைய ரத்தம் எங்களுக்குள்ள இருக்கிறது ஆண்டவரே. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவரே ஐயா நீர் தாமே எங்களுடைய இம்யூனிட்டி பவரா இருக்கிறீர் ஏசப்பா. ஆண்டவரே வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது தகப்பனே. நீங்க ஒவ்வொரு இம்யூனிட்டி உங்களுடைய ரத்தத்தினாலே நீர் பூஸ்ட் பண்ணும்படிக்கு ஜெபிக்கிறேன் தகப்பனே. எல்லா இன்ஃபெக்ஷன்ஸ் வைரஸ் அந்த தொத்துதுல இருந்து ஆண்டவரே நீர் விலக்கி வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். அவங்க வேலை செய்கின்ற இடத்துல எக்ஸல் பண்ண உதவி செய்யுங்க. காத்திருக்கிறதான அந்த உயர்வுக்காக தகப்பனே நீர் சாமி உயர்த்தும்படிக்கு ஜெபிக்கிறேன். அந்த காவலை நீட்டிக்காதபடிக்கு சாமி விரைவில் அதற்கு ஒரு பதிலை தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா உம்முடைய கரத்துல இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே பிள்ளைகளை தகப்பனை செல்கின்ற இடத்துல எல்லாம் நீர் ஆசீர்வாதமாய் வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய வசனம் சொல்வதை போல ஏதோ உலகத்தை கலைக்கிறவர்கள் எங்கள் மத்தியில இருக்கிறார்கள் என்று சொல்வதை போல ஆண்டவரே ஏதோ தகப்பனை உங்களுடைய பிள்ளைகள் எங்க சென்றாலும் ஆண்டவரே ஒரு வித்தியாசத்தை நீர் காணப்பட செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய தெய்வீக சமாதானம் ஒவ்வொருவரையும் மூடட்டும் தகப்பனே. உங்களுடைய விலையேற பெற்ற அன்பு ஆண்டவரே அந்த கல்வாரியிலே மறிக்க ஆண்டவரே தன்னை கொடுத்தது அந்த அன்பு இயேசப்பா. ஒவ்வொருவருக்குள்ள அந்த அன்பு இருக்கட்டும், இரக்கம் இருக்கட்டும், தயவு இருக்கட்டும், தாழ்மை இருக்கட்டும், புரிந்து கொள்ளுதல் இருக்கட்டும் சாமி. ஆண்டவரே எல்லா விதமான கிரட்ஜஸும் கசப்பையும் நீர் ஆண்டவரை எடுத்து போடும்படிக்கு ஜெபிக்கிறேன் ரட்சகரே. அல்லேலூயா. இசப்பா இதோ சுவாமி இன்றைய தினத்துல அநேகர் வரல சாமி. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது எங்களுக்கு தெரியாத தகப்பனே. ஆண்டவரே எங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை நபர்களுடைய கருத்துல தருகிறேன். வர தாமதப்பட்ட பிள்ளைகளோடு உங்களுடைய பிரசன்னம் இருந்து உங்களுடைய வார்த்தை அவர்களோடு பேசட்டும் ஆண்டவரே. நாளை தினத்திலே அவர்கள் கலந்து கொள்ளும் பொழுது ஒரு சாட்சியோடு கலந்து கொள்ள உதவி செய்யுங்க ராஜாவே. இந்த இரவு நேரத்துல ஏசப்பா நீர் எங்களுடைய பேசினதற்காக நன்றி ஏசாமி. இந்த நேரத்துல எங்களை தாழ்த்தி முழுமையா உடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை. எங்களை தாழ்த்தி உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்திக்கிறோம் ஆண்டவரை. சேனைகளின் கர்த்தரி நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. தூதர்களின் தெனிமத்தியில ஆண்டவர் நீர் வாசம் செய்கிறீர் ஆண்டவரே. இவ்வளவு நேரம் நீர் எங்கள் மத்தியில வாசம் செய்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஜெபம் முடிந்த பிறகு கூட தகப்பனே நீர் ஒவ்வொரு இல்லத்திலும் ராஜாதி ராஜாவாய் ஆழக செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன். நீர் வாசம் செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. சாபங்கள் எல்லாவற்றையும் முறித்து போடும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எல்லா துதி கன மகிமுடைய நாமத்துக்கு இருக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். 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 ஹல்லேலூயா. இந்த இறுதி ஜெபத்தை செய்த சகோதரி மேரி அவர்களுக்கும் அவர்களுடைய கணவர் மனோகர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தையும்
தேவன் தாமே என்னிலும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்ப ஜெபங்களிலே, தனிப்பட்ட ஜெபங்களிலே சகோதரியும் சகோதரி தாங்கிக் கொள்ளுங்கள். மற்ற அனைவரையும் தாங்கிக் கொள்ளுங்கள். இந்த விடுதலையின் குடும்பத்திலே இணைக்கப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்கிறபடினாலே உங்களுக்கு ஜெபித்துக் கொள்ளுகிறோம். தயவு கூர்ந்து கர்த்தருடைய பிரசன்னத்திலே அதிகமான நேரத்தை செலவழித்து ஆசத்தை பெற்றுக் கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Let's say in English, bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Benediction, ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இந்த நாளிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தோடு இருக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். May the good Lord be with you, guide you, guard you, and protect you. May God heal you. May God bring all the happiness and peace in your life. கர்த்தர் தாமே உங்களை பாதுகாத்து, உங்களை பராமரித்து, ஆசீர்வாதத்தை அருளி, சந்தோஷ சமாதானத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே அதிகமாய் கர்த்தர் இன்னும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. நாளை இரவு சரியாக 8 மணிக்கு நாம் சேர்ந்து ஒரே குடும்பமாக நாம் தேவனை நாம் தரிசிக்க போகிறோம், தேவனை நாம் துதிக்க போகிறோம். Tomorrow at 8 o'clock we're going to be together and serve God and worship Him at 8 o'clock. God bless you all. Praise the Lord. Good night. God bless you. Thank you, brother. Thank you, Matthew. Good night. Thank you, sister. God bless you. Thank you. Thank you, brother. Thank you, ma'am. Thank you, Elia. Thank you, Gladys. Thank you.